பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் 123வது பிறந்தநாள் நிகழ்வினை இங்கே முன்னெடுத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள். சமூக நீதி மண் இந்தியா முழுவதும் பார்த்தாலும் இந்த மண்ணில் மட்டும்தான் சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறது. இதை தொடர்ந்து நாம் திராவிட அரசியல் தலைவர்கள் பேசுவதை கேட்டிருக்கிறோம். நாங்கள் இல்லை என்றால் இந்த மண் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, இங்கே இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அப்படி என்றாலும் பேசி கேட்டிருக்கிறோம். உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மண்ணிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கு அவர் முன்னெடுத்த பள்ளிக்கூடங்களை அவர் திறக்கவில்லை என்றால் இந்த மண்ணில் சமூக நீதி பாதுகாக்கப்பட்டு இருக்காது. அதுதான் உண்மை. இந்த உண்மையை மறைப்பதற்கு தான் திராவிட கட்சிகள் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கு. ஸ்டிக்கர் பாய்ஸ் தான் இவங்க. ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. அவர் ஆட்சி காலத்தில் மட்டும்தான், அந்த 9 ஆண்டு ஆட்சி காலத்தில் மட்டும்தான் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கான தேவையான வாழ்வியல் முறைகள் என்ன, கல்விக்கு என்ன செய்யணும், தொழில் வளர்ச்சிக்கு என்ன செய்யணும், விவசாயத்துக்கு என்ன செய்யணும், அணை கட்டணுமா, தொழிற்சாலை திறக்கணுமா, கல்விக்கூடங்கள் திறக்கணுமா, ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து செய்ததால் தான் இந்த மண்ணிலே அன்று அவர் திறந்த பள்ளிக்கூடங்களின் வாயிலாக நாங்கள் கல்வி கற்றோம், எங்கள் வாழ்வியலில் நாங்கள் முன்னேறினோம். இந்த திராவிட கட்சிகள் எங்களுக்கு ஒன்றும் செய்துவிடவில்லை. இந்த மண்ணிலே அன்று அந்த 9 ஆண்டு காலம் அவர் அதை ஆட்சி நடக்காமல் போயிருந்தால் இன்று பீகார் போன்ற மாநிலங்களோடு நம்மளை ஒப்பிட்டு தான் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கும். இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில அது மட்டும்தான் இங்க நடந்திருக்கும். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அவ்வை பெரும்பாட்டியின் இந்த வாய்மொழியை தன் தலையாய கடமையாக ஏற்றுக்கொண்டு பிச்சை எடுத்தேனும் என் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த நம் கர்ம வீரர் மட்டும் அந்த 9 ஆண்டு காலம் ஆட்சிக்கு இடையில் வராமல் போயிருந்தால் நாம் என்ன ஆயிருப்போம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, அதை ஏன் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும்? 50 ஆண்டு காலமாக இந்த இருபெரும் திராவிட கட்சிகளும் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து தங்களால் எதையுமே மக்களுக்கு செய்ய முடியாது அப்படிங்கறத திரும்ப நிரூபிச்சிட்டாங்க. அப்போ என்ன காரணம்? இந்த 50 ஆண்டு காலமாக காமராஜர் போன்ற ஒரு தலைவர் இங்கே உருவாகாமல் போனதற்கு காரணம் என்ன? கட்சிகளா அரசியலா என்று பார்த்தால் மக்களாகிய நாம் சரியான முடிவுகளை எடுத்திருக்கிறோமா? சரியான தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்கோமா? மக்களிடத்திலிருந்து மக்களுக்காக எழுந்து வந்தவர் ஐயா காமராஜர். அப்படி மக்களிடத்திலிருந்து வந்த தலைவர்களை நாம் அரியணையில் ஏற்றினோமா? இல்லையே. தொடர்ந்து வாரிசுகளை உட்கார வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அவங்களுக்கு எப்படி நம்மளுடைய வழி புரியும்? இந்த மண்ணிலே கடந்த 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானை தவிர்த்து மக்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இருக்கிறாரா? இன்னைக்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வை முன்வைத்து ஒரு கட்சி அரசியல் செய்து கொண்டிருக்கிறது தான் அது நாம் தமிழர் கட்சியை தவிர வேற ஒரு கட்சி கிடையாது. இதை மறுக்க முடியுமா? இந்த திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிட முடியும்? ஐயா எடப்பாடியார் இன்னைக்கு வந்துட்டார், இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் மேடை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த லாக்அப் மரணங்கள், சிறை கைதிகள், விசாரணை கைதிகள் மரணிப்பதை நாங்கள் தடுப்போம். ஐயா, இதற்கு முன்னாடி நீங்க ஆட்சியில் இருக்கும் போது இது நடந்ததுங்களா? அப்போ நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க என்ன நடவடிக்கை எடுத்ததுனால இது திரும்ப நடக்காம போச்சு? நீங்க ஆட்சிக்கு விட்டு போனதுக்கு அப்புறமே நடக்குது, நீங்க ஆட்சியில இருந்த போது நடந்தது. அப்ப நீங்க திரும்ப வந்தா மட்டும் இதை எப்படி மாத்துவீங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் குற்றத்திற்கு நாங்கள் வந்தால் தீர்வு காண்போம், இது போன்ற குற்ற சம்பவங்கள் இனி நடக்காது. ஐயா எடப்பாடியார் பேசுறாரு. ஐயா, பொள்ளாச்சியில உங்க ஆட்சியில தான் அந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. அன்னைக்கு என்ன பண்ணீங்க? என்ன தீர்வு முன் வச்சீங்க? நீங்க வைத்த எந்த தீர்வு சரியாக வேலை செய்து எங்கள் பிள்ளைகள் இது போன்ற பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள்? அப்போ நீங்க ஆட்சியில இருந்த அந்த 4 ஆண்டு காலத்துல நீங்க எதை சாதிச்சிட்டீங்கன்னு திரும்ப வந்து என்ன செஞ்சிட போறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு. ஐயா, நீங்க எல்லாம் ஓரணியில திரள்றீங்க, மக்களை திரட்டல, நீங்க தலைவர்களை திரட்டிட்டு இருக்கீங்க. இந்த தலைவர்கள் எல்லாம் ஓரணியில் எங்க திரள்றாங்கன்னு சொல்லட்டுமா?
நாங்க ஒரு இடத்துல எதிரில் நிக்கிறோம், நீங்க எல்லாரும் எதிரில் ஓரணியில திரறீங்க. நீங்க வெவ்வேறு முகங்கள் கொண்ட ஓரணி கட்சிகள் தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இப்போது வந்திருக்க நடிகருக்கும் சரி, இதற்கு முன்பு வந்திருந்த நடிகருக்கும் சரி, இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு கொள்கை தான். பெரு நிறுவனங்களின் பாதுகாப்பது, பெரும் முதலாளிகளை பாதுகாப்பது. அந்த விஷயத்துல நீங்க எல்லாம் ஓரணியில நிக்கிறீங்க, அதுதான் உண்மை. அந்த விஷயத்துல நீங்க எல்லாம் ஓரணியில நிக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களா திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இன்னைக்கு வந்திருக்க நடிகர், நேற்று வந்த நடிகர், இவங்க எல்லாரும் மக்களிடத்தில் தான் பணம் பெற்று தங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்று? இங்கே பெரு நிறுவனங்கள்கிட்ட இருந்து பணம் பெற்று அரசியலை முன்னெடுப்பதை தவிர இவர்கள் செய்வது வேற ஒன்றுமே கிடையாது. அந்த வகையில் பார்த்தால் மக்களுக்காக, மக்களிடமிருந்து பணம் பெற்று மக்களுக்காகவே அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த வகையில தான் நாங்க சொல்றோம், நாங்க ஓர் அணியில நாங்க எதிரில் நிக்கிறோம், நீங்க எல்லாம் ஒரே அணியில மொத்தமா எதிரில் நிக்கிறீங்க. ஐயா, இங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? கடந்த 50 ஆண்டு காலமா நீங்க இருபெரும் திராவிட கட்சிகளும் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. மத்தியில 2 பெரிய தேசிய கட்சிகளும் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. என்ன பாதுகாப்பு மக்களுக்கு இருக்கு? கடந்த அதிமுக ஆட்சியில நடைபெற்ற ராம்குமாரின் மரணம், ஒரு சாதாரண இளைஞன், ஒரு அன்றாடம் கூலிக்கு வேலை செய்யக்கூடிய பெற்றோர்கள், தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு தென்கோடியில் உள்ளக்கூடிய ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு எளிமையான பெற்றோர்கள், அவர்களின் மகன் முதல் பட்டதாரி, படித்துவிட்டு சென்னைக்கு வேலைக்கு வரான். அவன் பேர்ல நீங்க சுமத்தின குற்றங்கள், அவன் மரணத்தில் இன்றும் விடை கிடைக்காமல் இருக்கக்கூடிய அந்த தகவல்கள், இதெல்லாம் எங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லையா? ராம்குமார் மாதிரி பிள்ளைகள் தான் என் வீட்லயும் இருக்கான், இந்த என் முன்னாடி நிக்கிறான். இவனுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு நீங்க வந்து என்ன பாதுகாப்பு உருவாக்கிட்டீங்க? எல்லாம் பொதுவாக இருக்கு, எடுத்துப்பான். வலிமை பெற்றவன் எடுத்துப்பான், வலிமை இல்லாதவனுக்கு அது எப்படி போய் சேரும்? அதை பிரித்து கொடுப்பதற்கு தான் எங்களுக்கு அரசாங்கம் வேணும். எங்களுக்கு இல்லாத அதிகாரம், எங்களுக்கு உதவாத இந்த அதிகாரம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து என்ன செய்ய போகுது? ராம்குமார் மரணத்தை கண்டு காணாமல் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்திய ஒவ்வொருவருமே இன்று நடைபெறும் எல்லா குற்றங்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். தங்கச்சி ஸ்ரீமதி மரணம் 3 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்த 3 ஆண்டுகள் அந்த மரணத்தை மறந்துவிட்டு மீண்டும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்தக்கூடிய எல்லோரும், இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்தக்கூடிய எல்லோரும் அதன் பிறகு நடக்க போகும் எல்லா சம்பவங்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். காற்று மாசுக்காக ஸ்டெர்லைட் ஆலையில 13 பேரை சுட்டுக் கொண்டீங்க போராடியதற்கு. இதோ இந்த மண்ணில கோரமண்டல் ஆலையில விசக்காற்று பரவியது. என்ன நடந்துருச்சு? என்ன பாதுகாப்பு இருக்கு எங்களுக்கு? அந்த விசக்காற்று பரவும் போது எந்த கட்சி எங்களுக்காக வந்து நின்றது? நாம் தமிழர் கட்சியை தவிர ஒரே ஒரு கட்சி மக்களுக்காக அந்த இடத்துல வந்து நின்றுதுன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப அந்த 13 பேர் ஸ்டெர்லைட் ஆலையில சென்ற பிறகும் எங்களுடைய பாதுகாப்பை விட உங்களுக்கு பெரும் முதலாளிகள் தான் முக்கியம் என்று இருப்பீர்கள் என்றால் இந்த ஆட்சி அதிகாரம் எதற்கு? அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் பார்த்து கேட்கிறேன், நீங்க எல்லாருமே வந்து வாக்கு செலுத்த போகும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முகங்களை பார்த்து விட்டு தான் வாக்கு செலுத்த போகிறீர்களா? இல்லை, அப்படி பார்த்து விட்டு சென்று உங்களால வாக்கு செலுத்த முடிகிறதா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்ல பாரதிய ஜனதாக்கோ காங்கிரஸுக்கோ வாக்கு செலுத்தும் போது உங்களுக்கு இந்த முகங்கள் எல்லாம் முன் வருவதில்லையா? இங்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இங்கு தாயின் கருவறையை தாண்டி வரக்கூடிய எந்த பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை. தாயின் கருவறையை தாண்டக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் தாயின் கருவறைக்கு இணையான பாதுகாப்பை வழங்குவதற்கு செயல் திட்டத்தோடு களத்தில் நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த நாம் தமிழர் கட்சி மட்டுமே நமக்கான ஒரே தீர்வு. ஐயா பெருந்தலைவர் புகழுக்கு மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை செலுத்து என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.